நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா சாக்கு எடுக்கிறாங்க, நீங்க மட்டும் வாங்கப்பான்னு அழுது கெஞ்சி கூப்பிடு. கூட பிறந்த பிறப்பு என்னதான் வெறுத்துட்டாருன்னா பெத்த பொண்ணு உன் மேலேயாவது பாசம் இருக்கான்னு பாப்போம். நீ போ. அத்தை, நீங்களும் என் கூட வரீங்களா? வேண்டாமா, நான் உன் கூட வந்தேன்னா அண்ணனுக்கு கோபம் வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும். அது மட்டும் இல்ல, அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணும். நீ மட்டும் போயிட்டு வா. அவரு இருக்கிற வீடு உனக்கு தெரியும்ல? நானும் அம்மாவும் ஒரு வாட்டி போயிருக்கோம் அத்தை, தெரியும். இந்த இது வச்சுக்க, பத்திரமா போயிட்டு வா. போ. பார்த்து போமா. அம்மா நீங்க வாங்க. பெத்தப்பனை பாக்குறதுக்கு பொண்ணு கண்ட இடத்துக்குலாம் போக வேண்டிய இருக்கு. தலையை எழுத்துறா. என்ன பண்றது, வீட்டுல ஆம்பளை சரியில்லைன்னா குடும்பமே நடுத்தருவுக்கு வர வேண்டியதா இருக்கு. அம்மா, ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்றாங்க? ஒரு 20 லட்சம் ரூபாய் ஆகும். 20 லட்சமா? பணத்துக்கு என்னமா பண்ண போற? ஏகே சார் கேட்க போறியா? இல்ல இல்ல, அவர் ஏற்கனவே நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. நமக்கு ரெகுலரா ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்க கிட்ட ஒரு அட்வான்ஸா கேட்கலான்னு இருக்கேன். அதான் முதல்ல உனக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ, வணக்கம் சார். ராஜசேகர் சாரா? வணக்கங்க, நான் செல்லம்மா பேசுறேன். எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் வேணும், அட்வான்ஸா வேணும். ரெண்டு மூணு பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தரேன்னு சொன்னாங்க. நான் நேர போய் எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வீட்டுக்கு போய் அவங்கள போய் பார்த்து எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்களா? என்னங்க காஃபி? என்னங்க தூங்குறாரு நல்லா? இங்கே நிறுத்துங்க. அப்பா இங்க வாங்களே. என்னம்மா? யார் வராங்கன்னு பாருங்க. என்ன? அப்பா, அப்பா, அப்பா. நில்லு நில்லு. இந்த பாரு, எங்க போற? அப்பாவை பார்க்கணும். ஒன்னும் பார்க்க முடியாது. முதல்ல உங்க அம்மா வந்தா, இப்ப நீ வர. இன்னும் வீட்டுல இருந்து ஒருத்தரா வந்துகிட்டே இருப்பீங்களா? யாரு வந்தாலும் சரி, அவரை பார்க்க முடியாது. முதல்ல வெளில போ. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். சரிங்க. அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு அப்பா கழுத்து போட்டு தான் பண்ண முடியும். ப்ளீஸ் அவரை கூப்பிடுங்க. ஓஹோ, இதுக்கு மட்டும் உங்க அப்பா வேணுமா? அதெல்லாம் அவரை அனுப்ப முடியாது. வேற யாரையாவது வச்சு கழுத்து போட்டுக்க சொல்லு. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்பா தான் வந்து கழுத்து போடணும் டாக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. நீ டாக்டர்கிட்ட சொல்லு, எங்க அப்பாவை கழுத்து பிடிச்சு வீட்டை விட்டு அனுப்பிட்டோம், அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லு. ஐயோ, அவங்க கிட்ட நான் அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்க கால்ல விட. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ப்ளீஸ் அப்பாவை அனுப்புங்க. ஏய், அனுப்ப முடியாதுன்னு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? கிளம்பு. ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மாவோட ஆபரேஷனுக்கு அப்பா பணம் கொண்டு வரேன்னு சொன்னாரு. ஆனா எங்களை ஏமாத்திட்டாரு. இப்ப எங்க அத்தை தான் ஆபரேஷனுக்கு பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க. அத்தையா? செல்லம்மா பணம் கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டாளா? ஆமா. உங்க அம்மா அந்த அத்தைக்கு எத்தனை கொடுமைகள் துன்பங்கள்லாம் கொடுத்துருக்கா. அப்படி இருந்து செல்லம்மா பணம் கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டான்னா அவளுக்கு பெரிய மனசுதான்.
அத்தை ஆபரேஷனுக்கு பணம் கட்டுறேன்னு சொன்னதுனால அப்பாவுக்கு அந்த செலவு கூட இல்ல. அவர் வந்து கையெழுத்து போட்டா மட்டும் போதும், அதுக்கு கூட அனுப்ப மாட்டீங்களா? எதுக்கு அனுப்பணுங்கிற? கண்டவனுக்குலாம் கையெழுத்து போடுறதுக்கு என் புருஷனை என்னால அனுப்ப முடியாது. அவர் வர மாட்டாரு. நீங்க வேணா அப்படி சொல்லலாம், ஆனா நான் எங்க அப்பாவை பார்த்து கூப்பிட்டா அவர் கண்டிப்பா வந்து கையெழுத்து போடுவாரு. சரி, நீ கூப்பிட்டு அவர் வரலன்னா? அது நீங்க சொல்லாதீங்க, அவரு சொல்லட்டும். ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? கிளம்பிங்கிறது போன்னு சொல்றேன்ல. ஓடி போ, வெளியில போ. போ வெளியில. அவள்கிட்ட ஏன் கோவிச்சுக்கிற? என்ன பைத்தியனோட இருந்துட்டு கேள்வி மாதிரி பேசுறா? பேசட்டுமே, ஏதோ அப்பா மேல ஒரு நம்பிக்கையில பேசுறா. நீ போய் மாப்பிளைய கூட்டு வா. அவர் யாரு பக்கம்னு தெரிஞ்சிடும்ல. போ, கூட்டிட்டு வா. இருக்கு உனக்கு. என்னங்க, கொஞ்சம் எழுந்துருங்களே. என்னப்பா நீ எப்பவும் தூங்கும் போதுதான் இப்படியா நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா ஒரு மனுஷனு? என்ன விஷயம்? உங்க பொண்ணு ரத்னா வந்திருக்கா. ரத்னாவா? அட, எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க? இல்ல, தூங்கிட்டு இருக்கும் போது சொன்னியா? என்ன விஷயமா? என்ன கேட்டா உங்ககிட்ட தான் பேசணுமா? அப்படியா? சரி, நான் வரேன். அப்பா, அப்பா, அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும்ப்பா. அத்தை பணம் கட்டிட்டாங்கப்பா. நீங்க வந்து கையெழுத்து போட்டா மட்டும் போதும்ப்பா. வாங்கப்பா என் கூட கைய ப்ளீஸ். விடுமா? அப்பா நீங்க வந்தாதான் அம்மாக்கு ஆபரேஷன் நடக்கும்ப்பா. வாங்கப்பா. கைய விடுமா? அப்பா ப்ளீஸ் வாங்கப்பா. கைய விடுமா? பார், இங்க வந்து என்ன தொந்தரவு எல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல கிளம்பு. அப்பா, அம்மா சீரியஸா இருக்காங்கப்பா. நீங்க வரலன்னா அப்புறம் என்ன செத்துருவல? தாராளமா சாவட்டும். அவளுக்கு என்ன ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏப்பா, அம்மாக்காக ஒரு கையெழுத்து கூட போட மாட்டீங்களா? போட மாட்டேன். குடும்பத்தோட சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தினவ இப்ப தேவைன்னு ஒன்னு அனுப்பி என்னை கூட்டு வர சொன்னாளா? நீ என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன். புறப்படு. போய் உங்க டாக்டர் கிட்ட சொல்லு நான் வரமாட்டேன்னு. இஷ்டம் இருந்தா ஆபரேஷன் பண்ண சொல்லு, இல்லைன்னா உங்க அம்மா அப்படியே செத்து தொலைட்டுன்னு கூட சொல்லு. போ, கிளம்பு. போன்னு சொல்றேன்ல, அப்பா நொப்பான்னு போ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி மேடம். உடம்புல செல்லமா வந்துட்டாடா. அம்மா, பணம் ரெடி பண்ணிட்டியாமா? பண்ணிட்டேன். ஆமா, ரத்னா அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு போச்சு, வந்துச்சா? ஐயோ, அவளுக்காக தான்மா காத்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர் வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா. ஐயோ, பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அண்ணன் வரலன்னா ஆபரேஷன் ஆரம்பிக்க மாட்டாங்க. அம்மா, ரத்னா வராமா? என்னாச்சு? என்ன ரத்னா, என்னாச்சு? நான் எவ்வளோ கெஞ்சி கூப்பிட்டேன், ஆனா ஒரு பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவெல்லாம் ஒரு மனுஷனாமா? உடம்பு நல்லா இருக்கிறதுனால இந்த ஆட்டம் ஆடுறான். நாளைக்கு அவனுக்கு இந்த மாதிரி நிலைமை வராதா? அப்பதாமா தெரியும் அவனுக்கு. என்னம்மா இந்த ஹாஸ்பிட்டல் ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? என்னமா பண்ண சொல்ற? தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சா வயிறு எரியுது. சரி, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. என்னம்மா, பேஷண்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரா? இல்ல டாக்டர், அவர் வரல. இப்படி சொன்னா எப்படிமா? நாங்க எப்படி ஆபரேஷன் ஆரம்பிக்கிறது? ஐயோ டாக்டர், நீங்க எப்படியாவது ஆபரேஷன் ஆரம்பிச்சிருங்க. நான் பணத்தை கட்டிட்டு எங்க வேணாலும் கையெழுத்து போடுறேன். நாங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நாளைக்கே அவர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா எங்களுக்கு தானே சிக்கலாகும். டாக்டர், என் அண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க.
நீங்க என்னடானா பின்னாடி வரப்போற பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என் அண்ணன் பொண்டாட்டியோட ஆபரேஷனுக்கு பணம் கட்ட வரல, கையெழுத்து போட வரல. இதுக்கெல்லாம் வராதவர் பிரச்சனை பண்ண வருவாரா? இங்க பாருங்க, அப்படியே வந்தாலும் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஆபரேஷன் ஆரம்பிங்க. இது பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இங்க ஹாஸ்பிடல் ரூல்ஸ் தான் முக்கியம். அதே மாதிரி எங்களால எதுவும் செய்ய முடியாதுங்க. என்ன டாக்டர் நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? பேஷண்ட்டை எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறதுக்கு தான் ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு. நீங்க பேசுற ரூல்ஸ் ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துற மாதிரி எனக்கு தெரியல. இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க ஆபரேஷன் பண்ணாம என் அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீங்க தான் பதில் சொல்லணும். என்ன மிரட்டுறீங்களா? இல்ல டாக்டர், நான் மிரட்டல, என் நிலைமைய சொல்றேன். ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது என் அண்ணியை காப்பாத்து. தயவு செஞ்சு இந்த ஆபரேஷன் பண்ணுங்க. என்ன டாக்டர்? டாக்டர் டாக்டர், எங்க அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாரு. எங்க அம்மாவும் இந்த நிலைமையில இருக்காங்க. ஒண்ணு ஆகாது, நீ அழாத. அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது டாக்டர். டாக்டர்மா, இதெல்லாம் பார்த்துமா நீங்க எங்களை புரிஞ்சுக்கல? அம்மா நான் சொல்றேம்மா, அவ புருஷன் நிச்சயமா வரமாட்டாமா. இவங்க யாருமா? முத்தரசியோட அண்ணிமா. அம்மா, இந்த ஆபரேஷனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. எது வந்தாலும் நாங்க பொறுப்பை ஏத்துக்கிறோமா. தயவுசெய்து ஆபரேஷன் ஆரம்பிங்கம்மா, ப்ளீஸ்மா. டாக்டர் யோசிக்காதீங்க, ஒரு உயிரை காப்பாத்துற நிலைமையில இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த ஆபரேஷனை பண்ணுங்க டாக்டர். என் அண்ணி பொழைச்சு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு டாக்டர். தயவு செஞ்சு இந்த ஆபரேஷன் ஆரம்பிங்க. சரி, ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சைன் பண்ணிடுங்க. அப்புறம் பணம் கட்டிட்டீங்களா? இதை கொண்டு வந்திருக்கேன், இப்பவே கட்டிடுறேன். சரி, நீங்க பணத்தை கட்டிடுங்க, நான் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடுறேன். சரிங்க, வாங்க வாங்க வா. உங்க கையை காட்டுங்க, ட்ரிப்ஸ் எடுத்து விடணும். ஏ, உங்களுக்கு ஆபரேஷனுக்கு ரெடி பண்றோம் மேடம். யாரு பணம் கட்டினாங்க? யாரோ உங்க சொந்தக்காரங்களாமே, செல்லம்மான்னு ஒருத்தவங்க பணம் கட்டியிருக்காங்க. கையை கொடுங்க. எழுந்துருங்கம்மா. செல்லம்மா, செல்லம்மா. ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. எதுக்கு செல்லம்மா? எதுக்கு எனக்காக இவ்ளோ செலவு பண்ற? நான் உனக்கு ஒரு நல்லதும் பண்ணலையே. அண்ணி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, இனிமே நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க குணமாயிட்டு வந்தாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இல்ல செல்லம்மா, நான் பொழைச்சு வந்தாலும் என்னால உனக்கு எந்த பிரயோஜனம் இல்லையே. அப்புறம் ஏன் என்ன பொழைக்க வைக்கணும்னு நினைக்கிறேன்? என்ன நீ எவ்வளவு தைரியமா பேசுவீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறீங்க? எல்லாமே என் கை விட்டு போனதுக்கு அப்புறம் தைரியம் மட்டும் எப்படி இருக்கும் செல்லம்மா? இல்ல நீ, உங்களை விட்டு எதுவுமே போகாது. நாங்க எல்லாம் இருக்கோம்ல, நீங்க தைரியமா இருக்கணும். நீங்க தைரியமா இருக்காண்டி. இனிமே என்ன அம்மான்னு கூப்பிடாத, செல்லம்மாவை கூப்பிடு. அவதான் இனிமே உனக்கு எல்லாம். என்ன நீ ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க.
தான் எப்படியாவது என் அண்ணிய காப்பாத்தணும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நாங்க காப்பாத்த முயற்சி பண்றோம். இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் டாக்டர். நம்பிக்கையோட இருங்க. தைரியமா இருமா, ஒண்ணா மாமா சொல்லுமா. நான் போயிட்டு வந்துட்டேன். ஏமா ஆபரேஷன் நடக்கும்போது எங்கம்மா போறேன்? நான் அண்ணனை போய் கூட்டிட்டு ஆனா வந்தேன். என்னம்மா புரியாம இந்த நேரத்துல அண்ணன் சொல்லிட்டு ரத்னா மேல உயிரே வச்சிருந்தா அவ கூப்பிட்டே வரல. உன்ன அவன் விரோதியா பாக்கலாம், எப்படிமா வருவான்? இல்ல மாமா, கடைசியா ஒரு தடவை நான் கூட்டு பாக்குறேன். கண்டிப்பா வருவாரு. சொல்லுமா, இதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போறாரு? அதான் பணமும் கட்டியாச்சு, ஆபரேஷன் ஆரம்பிக்க போறாங்க. வேற என்ன பண்ண போறாரு? அப்படி இல்லைங்க, அன்னைக்கு ஆபரேஷன் முடிச்சு கண்டு முடிச்சு பார்க்கும்போது அண்ணன் பக்கத்துல இருந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. முத்தழகியை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நீ போய் அவமானப்பட்டு வந்து நிக்க போற. பரவாயில்ல மாமா, அண்ணனை எப்படியாவது நான் அழைச்சிட்டு வரேன். அதான் இப்ப முக்கியம். பெரிய கிளப்பா வீடு தானே? நீங்க உங்க மாப்பிளைக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. கிளப்பா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, ரூல்ஸ் தான். ரொம்ப நல்லா இருக்குன்னு பொண்டாட்டி உயிருக்காக ஹாஸ்பிட்டல்ல போராடிட்டு இருக்கும் போது வீட்டுல ஜாலியா சீட் ஆடிட்டு இருக்கிற ஒரே புருஷன் நீங்களா மட்டும் தான் இருக்க முடியும் அண்ணே. நீ ஏன் இங்க வந்த? அண்ணே நீங்க வாங்க, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ரத்னா கிட்ட நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப நீ ஏன் இங்க வர? அண்ணே, அண்ணி அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு முறைப்பாடு கூட எடுத்துட்டாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. அன்னைக்கு ஆபரேஷனுக்கு தேவைப்பட்ட பணம் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். கையெழுத்தும் போட்டுட்டேன். இப்ப ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்பாவது நீங்க வந்து அண்ணி பக்கத்துல கொஞ்சம் நில்லுங்க அண்ணே. அதான் எல்லாம் நீ பண்ணிட்டு இல்ல, அப்புறம் என்ன ஏன் கூப்பிடுற? அண்ணா அப்படியெல்லாம் பேசாதீங்க. அண்ணா நடந்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்க. அவங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நீங்க பக்கத்துல இருந்து அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆபரேஷன் ரிஸ்க்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவ பொழைச்சிருவான்னு நீ எப்படி நினைக்கிற? ஆபரேஷன் முடிஞ்ச டாக்டருங்க வந்த உடனே எவ்வளோ முயற்சி பண்ணோம், காப்பாற்ற முடியலன்னு சொல்ல போறாங்க. நீ கட்டின பணம் பூரா வேஸ்ட். ஏன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணி பொழைக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லையா? எப்படி இருக்கும்? அவங்க அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்ப வேடிக்கையில பார்த்துட்டு இருந்தா, அப்பவே என்னை பொறுத்த அளவுக்கு அவ செத்து போயிட்டான். ரத்னா வந்து கூப்பிட்ட உடனே போனா போதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்க அப்பா வாயை திறந்து வாங்க மாப்பிள்ளன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. இன்னும் திமிர அடங்கல அவனுக்கு. அந்த வீட்டுக்கு போனா எனக்கு மரியாதை இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் அவ எக்கடாவது கெட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். அவங்க மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. ஏ, நீங்க எந்த தப்பும் பண்ணலையா? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. பொண்டாட்டி மேலயும் உங்க பொண்ணு மேலயும் பொய் சத்தியம் பண்ணிருக்கீங்க. அது பத்தாதுன்னு சொந்த வீட்டை நீங்க நகை திருடி இருக்கீங்க. அத கேட்டதுக்கு அண்ணி அவங்க அப்பா முன்னாடி அடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா எப்படி பொறுமையா இருப்பாரு? அந்த இடத்துல அவருக்கு பதிலா நம்ம அப்பா இருந்தா கூட உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிருப்பாரு. உங்களுக்கு எங்க நான் சொல்றதெல்லாம் புரிய போகுது? நீங்க தான் பெத்த அப்பாவைய கை நீட்டு அடிச்சு முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறவராச்ச. மாப்பிள,
எதுக்கு தேவையில்லாம கண்டவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுங்க. ஏய் தவசி, கண்டவங்க அது இதெல்லாம் பேசுன மரியாதை கெட்டு போயிடும். நேரடியா என்கிட்ட பேசுறதுக்கு பயப்பட்டு என்ன என் அண்ணனை தூண்டி விடுறியா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் மறந்துட்டியா? மறக்கலையே, நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன ஜெயிலுக்கு அனுப்புனது நீதான். ஆனா என்ன வெளியில கொண்டு வந்தது என் மாப்பிள, என் அருமையான மாப்பிள. அவருக்கு நான் என்னன்னைக்கு கடமைப்பட்டிருக்கேன். என் உயிரையே கொடுப்பேன் அவருக்காக. யாரு நீயா உயிரை கொடுக்க போற? உயிரை எடுக்கிறாளாச்சு. உன்னெல்லாம் மனுஷன் நினைச்சு அண்ணன் மரியாதை கொடுக்கிறாரு பாரு, அவரை சொல்லணும். நானா இருந்தேன்னா வாசல்ல கழட்டி விடுறாங்களே, அதுக்கு கொடுக்கிற மரியாதை கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் கடைக்கு பேசு. வயசுல பெரியவரை பார்த்து மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. நானா மரியாதை தெரியாதவ? நம்ம அப்பாக்கு கொடுக்கிற மரியாதை தான் இவருக்கு கொடுத்தேன். ஆனா இவர் இவ்வளவு கேவலமானவர்னு தெரிஞ்சு கூட இவ்வளவு தூரம் நான் விட்டு வச்சிருக்கேன் பாருங்க, அதுதான் நான் பண்ணதான். போதும், நிறுத்துங்க. என்ன எங்க அப்பா கேவலமானவர்னா அப்ப எங்க அப்பாவை ஏமாத்துற உங்க அப்பா உங்க அத்தை எல்லாம் ரொம்ப நல்லவங்களோ? என்ன ரொம்ப சவுண்ட் விடுற? அந்த விஷயம் வேறங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா என்னங்க என்னங்க உங்க முன்னாடியே கை உங்கறாங்க, மிரட்டுறாங்க. ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. நேத்து வந்தவ கிட்ட இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க, வாழ்க்கை பூரா அவங்க கூட இருந்த அண்ணி மேல ஏன் உங்களுக்கு அக்கறை இல்லாம போச்சு? திரும்ப திரும்ப அவளை பத்தி என்கிட்ட பேசாத. அவளோட வாழ்ந்ததுனால தான் என் வாழ்க்கையை வீணா போயிடுச்சு. அவளுக்கு பதிலா இவளை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? பைத்தியம் புடிச்சு தெரு தெருவா அலைஞ்சிருப்பீங்க. இப்பதானே இவ கூட சேர்ந்து வாழ்றீங்க. போக போக பாருங்க, நான் சொல்றதுதான் நடக்கும். பாப்போம் பாப்போம், நீ முதல்ல வெளியே போ. இல்லண்ணே, நீங்க இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீங்க என் கூட வாங்க. இப்ப நீயா போறியா? இல்லன்னா நான் உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டி வரும். என்னன்னு நான் உங்க கூட பிறந்த தங்கச்சி, என்கிட்டயா இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் இல்ல, எனக்கு இவங்களை விட்டா வேற சொந்தமே கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அண்ணி கண்ணு முழிச்சு உங்களதான் கேட்பாங்க. அவங்களுக்கு நான் என்னென்ன பதில் சொல்லுவேன்? ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து அவ பணமா தான் வருவா. நீயே கொல்லி போட்டு. இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் இனிமே அவங்களை கூப்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லன்னு. அண்ணி இவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி உங்க மனசு இன்னும் இறங்கல பாருங்க. இதுக்காக ஒரு நாள் நீங்க அனுபவிப்பீங்கன்னு, நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க பாருங்க. அழாதம்மா, அழாத.
பொண்ணுடைய ஆயுள் அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். முத்தழகி ஆபரேஷனுக்காக செல்லம்மா பணம் ரெடி பண்ணிட்டான்னு ரத்னா வந்து சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. செல்லம்மாவுடைய அருமையை புரிய வைக்கிறதுக்காக முத்தழகிக்கு ஆண்டவன் இப்படி ஒரு வியாதியை கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். கடவுளே, செல்லம்மாவுடைய நல்ல மனசுக்காக வேண்டியாவது என் பொண்ணு முத்தழகியை காப்பாத்த ஆண்டவா. மாப்ள ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? எப்படி இருக்கா மாமா? உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? எல்லாமா எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னா. முத்தாடிகளை பார்க்க வந்துருந்தா அப்ப கூட ஒண்ணுமே சொல்லல. எங்களுக்கு மட்டும் சொன்னால என்ன? அவன் மயக்கடிச்சு விழுந்த உடனே ரத்னா சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து சேர்த்துட்டோம். பணத்துக்கு செல்லாம அங்கங்க புரட்டி கொண்டாந்து கட்டிட்டா. இப்ப ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா போதும். டாக்டர்மா, டாக்டர்மா, என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? பயப்படாதீங்கம்மா, அவங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. என் பொண்ணு போய் பார்க்கலாமாம்மா? இன்னும் அவங்களுக்கு கான்சியஸ் வரல, அதனால அவங்கள இப்ப பார்க்க முடியாது. அழாதீங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்கள ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே நீங்க போய் பார்க்கலாம். ஏமா அழகு? அதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்கல்ல, தைரியமா இருங்கம்மா. செல்லம்மா மட்டும் இல்லைன்னா என் பொண்ணுக்கு இது என்னங்க ஆயிருக்கும்? இத பாருங்க, பழசெல்லாம் பேசுற நேரம் இல்லை. செல்லம்மாவும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து செய்யறது இல்லை. அவ கடமையை தானே செஞ்சிருக்கா. மாமா, அன்னைக்கு ஆபரேஷன் முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சிச்சுமா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்காங்களா? அப்பா செல்லம்மா, செல்லம்மா, என்ன மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. என்ன இது வயசுல பெரியவங்க இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு? தப்பில்லை செல்லம்மா, வயசுல வேணும்னா நான் உன்னை விட பெரியவளா இருக்கலாம். ஆனா உன்கிட்ட மன்னிப்பு என்னம்மா? உன் கால்ல விழுந்தாலுமே தப்பில்லம்மா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு தெரியாது செல்லம்மா, உனக்கு தெரியாது. முத்தழகி ஒழுங்காதான் இருந்தா. அவகிட்ட இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அவ மனசை கெடுத்ததே நான் தான்மா, நான் தான். என் பொண்ணு நல்லா இருக்கலாம்னு ஆசைப்படலாம், அது நியாயம். ஆனா மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு பேராசைப்பட்டேன். அந்த பேராசைதாம்மா என் பொண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து. சரி அழாதீங்க அத்தை. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எல்லா அம்மாங்களோட பேராசைதான். இப்ப என்ன, அண்ணி நல்லா இருக்காங்கல்ல, அதுதான் இப்ப முக்கியம். செல்லம்மா, கடற்கரை கூப்பிட பண்ணி என்னாச்சுமா? என்ன செல்லுமா, எதுவும் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு சொல்லு. நான் போய் கூப்பிட்டதுக்கு அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு தானே ஆரம்பத்திலே சொன்னேன் போகாதே போகாதேன்னு. கேட்டியா? ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு எத்தனை தடவை வேணாலும் சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாம். நானும் அப்படிதான் அண்ணனுக்கு கொடுத்து பார்த்தேன். ஆனா அவர் கொஞ்சம் கூட திருந்துற மாதிரி தெரியல. நாளுக்கு நாள் அவர் ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்காரு. அட போமா, அவன் பேச்ச விடுமா. ஆண்டவ முன்னியத்துல முத்திரையை பொழிச்சு அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? இந்த நேரத்துல போய் அவனை பத்தி பேசினு இருக்க. அண்ணிய பாக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா? அவ இன்னும் மயக்கத்துல தான் இருக்காளாமா. ரூமுக்கு கொண்டு வந்த பிறகுதான் டாக்டருங்க பார்க்கலான்னு சொன்னாங்க. அப்படியா? சரி செல்லம்மா வா, வீட்டுக்கு போலாம். என்னங்க அதுக்குள்ள கிளம்பலான்னு சொல்றீங்க? அவங்களுக்கு மயக்கம் தெரியட்டும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க,
2-3 நாள் இங்கதான் இருப்பாங்க. நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். நீ வா வான்னு சொல்றேன்ல. ஆமாமா, நீ பணத்துக்காக எங்கெங்கயோ அலைஞ்சிருக்கே. அதுவும் நீ இப்ப இருக்கிற நிலைமையில இங்க இருக்க வேண்டாமா, வீட்டுக்கு போ. நாங்க இருந்து முத்தழகிய பாத்துக்கிறோம். வரேன். அப்பா வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். அப்பா இனிமே நம்ம வீட்டுல என் கையால தான் சாப்பாடு. வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். ஏன்பா அண்ணி முறைப்பாடெல்லாம் எடுத்துட்டாங்க. நீங்க வாங்கப்பா, வாங்க. வரேன். ஏஞ்சலம்மா, பெரிய கிரவுண்ட்ல மரம் செடி கொடியில வீடு இருக்கு. வாடகை ஜாஸ்தியோ? இல்ல, ஏகே சார் ஃப்ரெண்டோட வீடு. வாடகைக்கு கம்மியா தான் கொடுத்தாங்க. அப்ப சரி, வாங்க. பரவாயில்லையா, வீட்டுக்கு காத்தோட்டமா இருக்குமா? அமுதா, மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? மாடியில ஒரு ரூம் இருக்கு. இதோ ரூமா? இந்த பொண்ணு யாருமா? ஏகே சாரோட பொண்ணு அஞ்சலி. அஞ்சலி என் அப்பா. ஓ வணக்கம் அங்கிள். இருக்கட்டும்மா, இருக்கட்டும். அந்த பக்கமா மாடிக்கு போலாம். ஏமா, எதுக்கு இந்த பொண்ணு இங்க வந்து இருக்கா? அவங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும்னா ஏகே சார் தான் விட்டுட்டு போனாரு. உனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதாம்மா? இததான் நானும் சித்தப்பாவும் சொல்றோம். உங்க பொண்ணு தான் கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. சான்ஸ் கிடைச்சா போதுமே, என்னையே குறை சொல்லுவீங்க. செல்லம்மா, உன்னால உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் உன்னை சுத்தி இருக்கிறவங்கனாலதான். அதை நீ புரிஞ்சுக்கிட்டா நிம்மதியா சந்தோஷமா இருப்ப. சரி, நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் சமைச்சிட்டு வரேன். அட வாமா, என்னப்பா சமையலுக்கு அவசரம்? எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பா, வா. என்னப்பா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் என் கையால நீங்க சாப்பிட போறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்படிங்கிறதுக்குள்ள சமைச்சிட்டு வரேன். வா வாங்க. நல்ல பொண்ணு. அமுதா, காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டல? வாங்கிட்டேன் அண்ணி. அண்ணி, முத்தழகி அக்கா இப்ப எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. நிறைய பணம் தேவைப்பட்டிருக்குமே, எப்படி ரெடி பண்ணீங்க? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நல்ல காரியத்துக்கு பணம் தேவைன்னா அது எப்படியாவது கைக்கு வந்து சேர்ந்துடும். ஆமா, மாமா எப்படி உங்க கூட வந்தாரு? நான் தான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. சரி. அமுதா, கீரை பண்ணிட்டு சௌச்சௌ கூட்டு, கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல், ஒரு நல்ல சாம்பார், ரசம், இதெல்லாம் வச்சிடலாம். சரி அண்ணி. வாங்கப்பா சாப்பிடுங்க. போங்க மாமா. நான் மட்டுமாமா? வாங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம். நீங்க முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். அப்படியா? சரி. ஏமா, எதுக்கு இவ்வளவு பதார்த்தம் பண்ணமா? சிம்பிளா பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் செய்யணும்னு நினைச்சேன், அதான் செஞ்சுட்டேன். சாப்பிடுங்கப்பா.
என்னப்பா கண் கலங்குறீங்க? பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுமா. நாம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழ்ந்தது. மேல பாசமா இருந்தது. அவனுக்கு பொண்டாட்டிய வந்து முத்தழகி வந்தப்ப நம்மள எல்லாம் பார்த்தது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி உனக்கு முறப்பாடு வச்சது. அப்புறம் உன்னை புரிஞ்சிக்காம கட்டி கொடுத்த வீட்டுல உன்னை வெளியே துரத்துனது. கையால சாப்பிட முடியாம ஒரு பிச்சைக்காரன மாதிரி நான் தெருவில் உட்காந்து சாப்பிட்டது. இவ்வளவு கஷ்டமும் பட்டது. ஒரு வாய் சோறு கையால சாப்பிட்டதும் போயிடுச்சுமா, போயிடுச்சுமா, எல்லாம் போயிடுச்சு. போயிடுச்சு. என்னப்பா சாப்பிட போதெல்லாம் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு? இனிமே நீங்க யார நினைச்சா அழக்கூடாது. என்னால அதை பார்க்க முடியாது. செல்லமா, செல்லமா, சாப்பிடுங்க. நான் இல்லம்மா, அழாம சாப்பிடுறமா, சாப்பிடுறேன். அப்பா சாப்பிடான்னு சொன்ன சமையல் சூப்பரா பண்ணிட்டேன். என்னங்க அப்பாக்கு ஏதாவது பழம் எடுத்து? ஐயோ, எனக்கு ஒண்ணு வேண்டாமா, வயிறு அப்படியே கும்முன்னு இருக்கு, என்னால ஒண்ணும் சாப்பிட முடியாது. இதே மாதிரி அண்ணி குணமானதுக்கு அப்புறம் அவங்களையும் வீட்டுக்கு கொண்டது என் கையால சமைச்சு போட்டோம். அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா, எப்படியோ உன் புண்ணியத்துல முத்தழகி நல்லபடியா குணமாயிடுவா. இதெல்லாம் நாங்க நினைக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவன் என்னைக்கு உனக்கு துணை இருப்பாமா. அந்த முத்தழகி திருந்தவே மாட்டான்னு நினைச்சேன், அவ திருந்திட்டா. கடற்கரை எப்ப திருந்த போறானோ? அவசியம் அவர் பொண்ணை பத்தி தெரிஞ்ச உடனே அவர் திருந்துருவாருப்பா. ஆனா நீ வேறம்மா, அவன் தான் ஸ்நேக காலடியில கிடக்குறானே, அவளே 8 வச்சாலும் அவன் வரமாட்டான். அவனை பத்தி ஏமா பேசுற? நான் அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன் மாமா. எப்படியாவது அவர் அங்கிருந்து பிரிச்சு இங்க கொண்டு வந்துடுவேன். அது உன்னால மட்டும்தாமா முடியும். நேரம் வரும், எல்லாம் நல்லபடியா முடியும். நான் கிளம்பட்டமா? எங்கப்பா? என்னப்பா இப்படி கேக்குற? இல்லத்துக்கு தான். முதியோர் இல்லம்மா. மாமா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் உங்க துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ள, நீங்க எதுக்கு போய் துணியெல்லாம் கொண்டு வரணும்? நான் இனிமே அங்கதானே இருக்க போறேன். ஏன்பா, இப்பதான் முறைப்பாடு எடுத்தாச்சுல, இனிமே எதுக்கு அங்க போய் இருக்கணும்? என் கூட இருந்துடுங்கப்பா. இல்லம்மா, என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. நான் என்னமோ அங்க போனது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான். இப்போ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா. அப்ப எங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காம போச்சாப்பா? ஐயோ, நான் அப்படி சொல்லேம்மா, நீ ஏன் அப்படி நினைக்கிற?
என்ன மாதிரியே அங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. அம்மா, நாங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்து பழகிட்டோம்மா. இப்ப பாரு, இப்போ நீ கூப்பிட்டேன்னு நான் மட்டும் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்தா அவங்க மனசுக்குள்ளார நமக்கு இப்படி ஒரு குடுப்பனை இல்லாம போயிடுச்சேன்னு ஏங்கி போயிட மாட்டாங்களா? இதுக்கு மேல நீங்க எங்க கூட இல்லைன்னா நாங்களும் ஏங்கி போயிடுவோம். அம்மா, நீ என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு அப்பாவுக்கு புரியுதுமா. உனக்காச்சும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இத்தனை பேர் ஒன்று சுத்தி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு யாருமே இல்லம்மா. உள்ள இருந்தோம் அவங்க எல்லாம் அனாதையா இருக்காங்கம்மா. நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சொந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோமா. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் அவங்கள விட்டுட்டு வந்துட்டா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கம்மா. தயவு செஞ்சு அப்பாவை தடுக்காதம்மா. ஆனா ஒண்ணுமா, எனக்கு தோணும் போதெல்லாம் நான் உன்னை பார்க்க வருவேன். உன் கையால் எனக்கு சமைச்சு போடு, ஆசை தீர அப்பா சாப்பிட்டு போறேன். என்ன, நான் வரேன்டா கண்ணு. என்ன செல்லம்மா அது, எதுக்குமா இப்படி சங்கடப்படுற? கடைசி வரைக்கும் உங்களை என் கூட வச்சு பாக்குறதுக்கு பாக்கியம் இல்லாம போச்சப்பா. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்ததுதாம்மா. அவங்க அவங்க பிராப்தம் என்னமோ அப்படித்தானே நடக்கும். நான் வர்றேம்மா. மாமா, நான் போய் ஆட்டோ கூட்டு வரேன். பரவாயில்ல மாப்பிள, நான் போய்க்கிறேன். இருக்கட்டும் மாமா, நான் போய் கூட்டு வரேன். வேண்டாங்க மாப்பிள, நான் அப்படியே நடந்து போய் ஆட்டோ பிடிச்சுக்கிறேன். வரையா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.